அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இன்று நீங்கள் இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் ரிஷபராசினியர்களான நீங்கள் இன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாள் காரடையான் நோன்பு உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அந்த வகையில இந்த காரடையான் நோன்பான இன்றைய நாள்ல ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, வழிபடும் முறை என்ன, இந்த விரதத்திற்கான கதை என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்று காமாட்சி அம்மன் விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இந்த விரதத்தினுடைய கதை என்ன என்று பார்க்கும்போது, சாலுவ தேசத்தை ஆட்சி செய்த தூயமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்யவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்யவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி காட்டிற்கு சென்றபோது சத்யவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்யவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதை பற்றி தன் தந்தையிடம் சாவித்திரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்யவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்யவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்ரி சத்யவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்யவானுக்கே சாவித்திரியை திருமணம் செய்து கொடுத்தார். இதையடுத்து சத்யவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்யவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்திரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். 1 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்யவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்யவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கர்ப்பகரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்யவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். உடனே யமதர்மரை தடுத்த சாவித்ரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பித் தாருங்கள் என்று கேட்டாள். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்யவானின் உயிரை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்யவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியும் சத்யவானும். அதன்பின் சத்யவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த வகையில சத்யவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த காரடையான் நோன்பு. இதனால் தான் இது சாவித்திரி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மன் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்று பெயர் பட்டது. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோம்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு, காராமணி சேர்த்து கார அடை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிற்றை கழுத்திலோ கையிலோ கட்டி கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவார்கள். குடும்பம் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில்
ரிஷபராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க. அவரோடு புதனும் இணைந்திருப்பதால் புத சுக்கிர யோகமும் உருவாக இருக்கு. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் தைரியத்தோடு எதையும் செய்ய இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் இழந்த சொத்துக்களை மீட்கும் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ர குரு அமர்ந்திருப்பதால் நன்மையே நடக்குங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ர குரு அமர்ந்திருப்பதால் நன்மையே நடக்குங்க. புதிய வாய்ப்புகள் உருவாக இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றத்தால் நன்மைகள் உண்டு. வெளிநாடு வேலை வியாபார முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்குங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குழந்தை பேரு, வீடு, மனை வாங்குதல், ஆடை ஆபரணம் வாங்குதல் முதலிய சுப விஷயங்கள் நடைபெற இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு. அதே போல் காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி இருக்கு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்திற்குள் நிச்சயம் இரு வீட்டாருடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக எங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் சில எதிர்பாராத கடுமையான செலவுகள் வந்து நிற்கும். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை நெருக்க ஏற்படலாங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். தந்தையினுடைய உடன் பிறந்தவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரைக்கும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியங்க. அதே போல் இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் யாருடனும் எதற்காகவும் ஈடுபட வேண்டாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாள்ல அம்மனை வழிபடுங்க. அதே போல வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.